மூட்டு வலி அப்படின்றது நம்ம உடம்புல பொதுவாக இப்போ முடி கொட்டுது, நம்ம தோல் சுருக்கமாகுது, இதெல்லாம் ஒரு ஏஜிங் ஆகும்போது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றம். அந்த மாதிரி மூட்டு வலின்றதும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான். ஸோ நம்ம இப்போது ஒரு 30 வயது 40 வயது இருக்கும் போது பெருசாக இருக்காது. ஆனால் முன்னேறுக்க காலகட்டத்தில் ஒரு 60 வயது மாறும் போது அவங்களுக்கு மூட்டு வலின்றது ஒரு சொத்தாவே மாறிடுது. ஸோ இப்போ முட்டு வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, கை கால் நீட்டி மடக்க முடியல, சிரமமாக இருக்குது அப்படின்னு முன்னாடி 60 வயது 70 வயது இருக்கிறவங்களால சொல்கிறத நம்மளால் கேட்க முடியும். ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மழை காலமாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள்னால இருக்கட்டும், உணவு மாற்றங்கள்னால இருக்கட்டும், இப்போ ஒரு 30 வயது 20 வயது இருக்கிறவங்க கூட சொல்கிறத கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு கூட முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த மழை காலத்தில் நம்மளோட உடம்புல ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது அதிகமாக இந்த முட்டு வலி தொந்தரவுனால நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸோட கவுண்ட் அதிகமாகவே இருக்குது. அப்படி இந்த முட்டு வலியோட வரக்கூடிய பல லட்ச பேஷண்ட்ஸ்க்கு நம்ம தரக்கூடிய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், மருந்துகள், மூலிகை மருந்துகளாக இருக்கட்டும், அதை அவங்க தொடர்ந்து எடுக்கும்போது நல்லாவே மூட்டு வலிகள் குறைஞ்சி, வீக்கம் குறைஞ்சி, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மேலும் இந்த முட்டு வலி அப்படின்றது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிசு தன்மை, அந்த கொலன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்போ ட்ரெயின் ஆகுதோ, உடல் சூடாகும் போது, வாதம் அதிகமாகும் போது, அப்போ என்ன ஆகுது, நம்ம 2 எலும்புகளுக்கு நடுவில் ஒரு வெற்றிடம் ஆகுது. அந்த வெற்றிடத்தை போய் நம்ம இந்த காற்று, இந்த வாதம் சொல்லக்கூடிய அந்த காற்று போய் நிரப்பும் போது நம்மளுக்கு வலிகள் கொடுக்குது. ஸோ அதை தான் நம்ம மூட்டு வலி அப்படின்றத சொல்கிறோம். இதே மாதிரி தான் இதே ஜாயின்ஸில், பெரிய பெரிய ஜாயின்ஸில் இல்லாமல் எப்போ அது மைனர் ஜாயின்ஸும், சின்ன சின்ன விரல்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸையுமே அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ முடக்குவாதத்தில் கொண்டு போய் விட்டுருது. ஸோ இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் பெரிய முட்டுகளில் வலிகளை நம்ம கவனிக்காமல் பல வருடங்கள் அப்படியே விட்டுற போது, இல்லை அப்போதைக்கு வலிக்கும் போது மருந்துகளோ மாத்திரைகளோ இல்லை தைலங்களோ போடும் போது அதை அப்படியே சீர்திருத்தாமல் அப்போதைக்கு ஒப்பையத்தி மருந்துகளோ தைலங்கள் போட்டு இது பண்ணும்போது அது நாளடைவில் நம்மளுக்கு அது முடக்குவாதத்தில் கொண்டு போய் விட்டுருது.